காதலிப்பவர்களுக்கு ஒவ்வொரு நாளுமே காதலர் தினம்தான். இருந்தாலும் அதற்கென்று தனியாக ஒரு நாள் இருப்பது எப்போதும் ஸ்பெஷல் தானே. அப்படித்தான் February 14 வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக தமிழ் சினிமாவில் சிறந்த 5 ப்ரொபோசல் சீன்களின் லிஸ்ட்டை பார்க்கலாம். நம்பர் 1, அலைபாயுதே. மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான படம் அலைபாயுதே. இந்த படத்தில் ஒவ்வொரு சீனையும் மணிரத்னம் பார்த்து பார்த்து செதுக்கியிருப்பார். முக்கியமாக ஷாலினியிடம் மாதவன் காதலை சொல்லும் காட்சி. அதில் இடம்பெற்ற வசனமான "நான் உன்னை விரும்பலை, உன் மேலே ஆசைப்படலை, நீ அழகாக இருக்குன்னு நினைக்கல, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்கு" என்று மாதவன் கூறும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே காதலை சொல்வதற்கு புது ஐடியா கிடைச்சது. நம்பர் 2, பம்பாய். இந்த படத்தில் அரவிந்த் சாமி, மனிஷா கொய்ராலா உள்ளிட்டோர் நடித்திருந்தார்கள். பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட படம். அந்த படத்தில் அரவிந்த் சாமி ஒரு படகில் வைத்து மனிஷா கொய்ராலாவிடம் "நான் உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வருவேன், நீ வருவியா" என்று கேட்கும் இடத்தில் ஒரு காதலை "ஐ லவ் யூ" என்று சொல்லாமலேயே ப்ரொபோஸ் செய்ய முடியுமா என்று பலரையும் ஆச்சரியப்பட வைத்தார். நம்பர் 3, கௌதம் மேனன் இயக்கிய வேட்டையாடு விளையாடு. இந்த படத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் ஹீரோயினை பார்க்கும் ஹீரோ பார்த்தவுடன் காதலை சொல்லிவிடுவார். அதற்கு கமலினியோ பார்த்து 2 மணி நேரம் கூட ஆகவில்லை, அதற்குள்ள காதலா என்று கேட்பார். அதற்கு கமல்ஹாசன் 2 நிமிஷத்திலேயே சொல்லியிருப்பேன், நீ தப்பா எடுத்துக்கொள்ளு தான் 2 மணி நேரம் பொறுத்திருந்தேன் என்று கேஷுவலாக சொல்வார். அதோடு நிறுத்தாமல் திருமணத்துக்கு பிறகு நன்றாக பார்த்து கொள்வேன், ஜாலியாக இருப்பேன் என்ற அந்த பெண்ணுக்கு தகுந்த நம்பிக்கையும் ரொம்ப இயல்பாகவே சொல்லியிருப்பார். நம்பர் 4, என்னை அறிந்தாள். வேட்டையாடு விளையாடு படம் போலவே என்னை அறிந்தாள் படத்திலும் காதலை அஜித் த்ரிஷாவிடம் வெளிப்படுத்தும் காட்சி ரசிக்க வைக்கும். அஜித் த்ரிஷாவிடம் எடுத்ததுமே "நாம் திருமணம் செய்து கொள்ளலாமா" என்று கேட்டுவிட்டு "நமக்கென்ன குழந்தை வேண்டாம், ஈஷாவே போதும், என்ன அடிக்கடி மெடிக்கல் ஷாப்புக்கு போக வேண்டியதற்கும் பார்த்துக்கலாம்" என அவ்வளவு டீசெண்டாக காதலை வெளிப்படுத்த வைத்திருப்பார் கௌதம் மேனன். நம்பர் 5, நிமிர்ந்த நெல். இந்த படத்தில் ரவி மீது அமலாபாலுக்கு காதல் வந்துவிடும். தனது காதலை ரவியிடம் அமலாபால் "உன்னை மாதிரி கண்டிப்பா என்னால் இருக்க முடியாது, ஆனால் உன்னோடு இருக்க ஆசையா இருக்கிறது" என்று அழகாக தன் காதலை வெளிப்படுத்துவார். ஓகே, இந்த 5 ப்ரொபோசல் சீன்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.